ஓகே गाइस ரீசன்ட்டா நமக்கு வந்து பார்த்தா Redmi தரப்புல இருந்து ஒரு புது வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க Miui 12.5. சோ அதோட ஃபீச்சர் பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பிறந்த Miui 12.5 வந்து இருக்கு. இந்த Miui 12.5 வந்து எப்படி கிடைச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம Redmi Note 4ல வந்துட்டு கஸ்டம் ROM வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ அதோட போர்ட்டிங் தான் நமக்கு வந்து பண்ண என்னென்ன அது சேம் ஃபீச்சர் இருக்கோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். சோ அதை வந்து நம்ம Redmi Note 4 வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல Miui 12.5ல என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. கடைசியில வந்து எந்தெந்த போனுக்கு எப்ப போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போடுற அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பண்ண யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் வந்து பண்ணிருக்காங்க. அனிமேஷன் எல்லாம் வந்து பண்ண ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது ஸ்க்ரால் அப் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ண ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பா நமக்கு நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. நமக்கு அந்த Miui 12ல இருந்து 12.5ல வந்து பண்ண கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து பண்ண இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து பண்ண யூஸ் பண்ணும்போது வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து நம்ம இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரெட்மியோட வந்துட்டு நம்ம டாங்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து பண்ண ஷார்ட்கட் ஆட் பண்றது, ஒரு ஸ்லாப் எல்லாம் யூஸ் பண்றது, இதுக்கப்புறம் நம்ம விஜிட்லாம் இருக்கும். சோ அதை வந்து பண்ண இப்போ வந்து ரீமேப் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த டிசைன் அந்த இடத்தையே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு மேல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர், சயின்டிபிக் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் நியூஸ், நம்ம அந்த ஸ்மார்ட் டிவைசஸ், கேலண்டர், நோட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த பூட் ஆப்ஷனுக்கு வந்து பண்ண சவுண்ட் வந்து இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பூட் ஆப்ஷன் சவுண்ட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம போன் சுவிச் ஆஃப் வந்து பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து பண்ண சுவிச் ஆன் ஆன் பண்ணும்போது அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் போடுவோம். பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன ஒரு சவுண்ட் மாதிரி வந்து கேக்குது. அந்த சவுண்ட் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண லாக் ஸ்கிரீன் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம லாக் பட்டன் கிளிக் பண்ணா ஒரு சவுண்ட் கேக்குது, அன்லாக் பண்ணா சவுண்ட் கேக்குது. அது நமக்கு வந்து பண்ண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து பார்க்கறது வந்து ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் மெனு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. பவர் ஆப்ஷன் வந்து சூப்பரா வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு முதல்ல வந்து பவர் ஆஃப் வந்து பண்ணோம்னா ஏரோப்ளைன், சைலண்ட், ரீபூட், சடன் வந்து கேட்கும். பட் இப்போ நம்ம வந்து பண்ண பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணா நமக்கு வந்துட்டு மேல தள்ளினா பவர் ஆஃப், கீழே வந்து பண்ணா ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு இந்த செட்டிங்ஸ் அந்த பவர் மெனு ஆப்ஷனே வந்து பண்ண சூப்பரா வந்து மாத்திருக்காங்க. முதல்ல இருந்து இது மாதிரி நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம மேல தள்ளினா வந்து ஆட்டோமேட்டிக் சடன் ஆயிரும். ஜஸ்ட் கீழே தண்ணி ரீபூட் வந்து ஆயிரும். ஸோ இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ். நமக்கு இந்த ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆப் கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் நமக்கு வந்து நிறைய ஆப் வந்து இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆப் இருந்துச்சே தவிர நமக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. நீங்க வந்து பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு எல்லாமே அஃபிஷியல் ஆப் தான் இருந்துச்சு. மற்றபடி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கிடையாது. அவங்களோட ஓன் தீம் ஆப், வால்பேப்பர், கேலரி, டவுன்லோட்ஸ் இந்த மாதிரி ஆப் இருந்ததே தவிர அவங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து இந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து பார்த்தா அமேசான், பிளிப்கார்ட்லாம் கிடையாது. இது வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். நம்ம வந்து பண்ண கஸ்டமர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்க ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம், அப்படியே போட்டுருக்கலாம். நமக்கு இந்தியன்ல வந்து ஸ்டேபிள் ரோம் வந்து வரட்டும். அப்பதான் நமக்கு வந்து பண்ண தெரியும் எந்தெந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பண்ணா நமக்கு வந்து ரீசெண்டா வந்து கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பண்ண செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு சர்ச் பண்ணா வந்து இந்த ஆப்ஷன் வந்து வரும். அதுல வந்து பார்த்தா அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெர்டிகலியா ஹரிசாண்டல்னு சொல்லி கேட்கும். நம்ம நார்மலா வந்து பண்ண வெர்டிகல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே வந்து பண்ண மேல ஒன்னு கீழே ஒன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து பண்ண இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பண்ண ஆண்ட்ராய்ட் 10, ஆண்ட்ராய்ட் 11 இல்ல மற்ற ஓஎஸ்ல இருக்கும். இப்படி தன்னா வந்து ரீசெண்ட் ஆப் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண இது வந்து மாத்திருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்களுக்கு அப்படி வேணா இப்படி வச்சுக்கங்க. உங்களுக்கு மேல தள்ளுற மாதிரி தான் பழசு தான் பிடிச்சினா பழசு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் வேணா ஹரிசாண்டல் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பண்ண ஹரிசாண்டல் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா நமக்கு வந்து புதுசா வந்து அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்கு. அந்த கண்ட்ரோல் சென்டர்லயே வந்து பண்ண நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து முதலே வந்து இருந்துச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பண்ண புதுசா வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வந்து பண்ண பழைய கண்ட்ரோல் சென்டரே வந்து கிடைக்கும். இப்போ அந்த இடத்த வந்து பண்ண ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நமக்கு இந்த பக்கம் இப்படி தள்ளா இப்படி வரும், இப்படி தள்ளா இப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பண்ணா யூஸ் அண்ட் நியூ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அனிமேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அது பார்க்கறதுக்கே வந்து நீட்டா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து போனால் வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு அந்த பேஜே வந்து போனால் கம்ப்ளீட்டாக வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன். அதில் நமக்கு வந்து போனால் தீம் செட் பண்ணுற மாதிரி சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே வந்து இருக்கு. அது கீழே வந்து பார்த்தா ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐகான்ஸ்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம ஐகானோட சைஸ் வந்து நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ரொம்ப பெருசா வேணுமா, ரொம்ப சின்னதா வேணுமா, அந்த மாதிரி வந்து நம்ம அதை மாத்திக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்து லாக் ஸ்கிரீன் ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்கிரீன் ஃபார்மட்டா நம்ம லாக் ஸ்கிரீன் வந்து நம்ம கிளாக் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். பட் இருந்தது எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு பேஜுக்குள்ள போட்டு நமக்கு அந்த பேஜ் வந்து ஒரு ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட வந்து சூப்பர் வால் பேப்பர்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து காட்டல. ஸோ இது வந்து Redmi Note 4. ஸோ அதில் வந்து சூப்பர் வால் பேப்பர்ஸ் வந்து கிடைக்காது. நான் எக்ஸாம்பிள் நம்ம Redmi K20 Pro இன்ஸ்டால் பண்ணி தான் நமக்கு அந்த வால் பேப்பர் வந்து கிடைச்சிருக்கும். பட் இதில் வந்து அந்த வால் பேப்பர் ஆப்ஷன் வந்து காட்டல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காட்ட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லி வந்து போனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து போகலாம். அதுக்குள்ள போனதுக்கப்புறம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டா இல்லை ஒரு விண்டரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெய்னி சீசனா அப்படின்னு சொல்லி நமக்கு விதமாக கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து பார்த்தா நீங்க இப்போ வந்து கேட்கலாம். இப்போ நீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பரவாயில்ல நிறைய டிஃப்ரெண்டான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல நம்ம வந்து மெசேஜிங் வரும்போது கால்ஸ் அட்டன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ புதுசா வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து சின்னதா நிறைய டிசைன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நான் பிசியில் வந்து ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாடா கேபிள் கனெக்ட் பண்ணி நான் வந்து பிசி வந்து கனெக்ட் பண்ணேன். அப்போ சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. தென் வந்து நம்ம கேட்கும் நம்ம பிசி வந்து கனெக்ட் பண்ணும்போது சார்ஜிங்கா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னா நோவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த பேஜ் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த MIUI 12.5 வந்துட்டு டிஃப்ரெண்டாக வந்து நம்ம சேஞ்ச் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்குறது வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பேசாட்டுக்கு வந்து MIUI 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து MIUI 12.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. இது எப்படியோ நமக்கு வந்து MIUI 12.5 வந்து ரொம்ப நீட்டா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இது எப்போ உங்க போனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அபிஷியல் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்து MIUI 12 வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 4-5 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து மெதுவா எல்லா போனுக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க எப்பயும் போல 2-3 மாசத்துக்கு மேல வந்து ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஏப்ரல் மேபி தாண்டி கூட ஆகலாம். பட் சொல்ல முடியாது. ஸோ உங்க போனுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க உங்க போனுக்கு எப்போ ரோல் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் வருது. இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பாருங்க உங்க போனுக்கு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நமக்கு MIUI 12 வந்துருப்போம். ஒன்னும் பிரச்சனை வந்து கிடையாது. ஓகே கைஸ், இதுதான் வந்து நமக்கு MIUI 12.5 புதுசா வந்து ஃபீச்சர் தென் சேஞ்சஸ். உங்களுக்கு வந்து எது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க சரௌண்டிங்ல வந்து Redmi போன் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.